ஹலோ, K4 போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறோம். ஒரு கேஸுக்காக எஸ்ஐ சார் ஸ்பெஷல் டைம் கிட்ட இன்ஃபார்ம் பண்ண சொன்னார். எப்பா தண்ணி எடுத்துட்டு வாங்க. Your call has been forwarded to an automatic voice message. ஹலோ போலீஸ் ஸ்டேஷன் சார். அந்த நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரில, அதான் டக்குன்னு உங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணேன் சார். இது என்ன இடம்? எங்க இருக்கு? அவனுங்களை உள்ள கொண்டு வாங்க. ஏய், நீ ஏன்டா அவனை கொன்ன? என்ன சார் சொல்ல வரீங்க? நான் யாரு சார் கொன்னேன்? நேற்று நைட்டு உன் கூட உன் ஃப்ரெண்டு இருந்தானே, அவனை ஏன் நீ கொன்ன? என்ன சார் சொல்றீங்க? விக்கி இறந்துட்டானா? என்னடா சொல்றாரு? விக்கிக்கு என்னடா ஆச்சு சார்? அவன் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் சார். நான் அவனை ஏன் சார் கொல்ல போறேன்? நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரிங்க சார். ஏய், எத்தனை தடவை கால் கட் பண்ணுறது? அறிவு மாரி இல்லையா உனக்கு? நான் எத்தனை தடவை சொல்கிறது உன் கூட வர முடியாது, லீவ் போட்டுன்னு. சும்மா நொய்ன்னு. டேய், நேற்று நைட்டு நீ அவன் கூட தானே இருந்த. என்னாச்சுன்னு தெரியாதா உனக்கு? சொல்ல முடியாதா உன்னால? சொல்லலைன்னா விசாரிக்கிற முறையே வேற மாதிரி இருக்கும் சார். சார், நீங்க சொல்லிதான் எனக்கு விக்கி செத்துட்டான்னு தெரியும். அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுங்க, அவளை கூப்பிடுங்க. உன் பேர் என்னம்மா? உனக்கும் அவனுக்கும் எத்தனை வருஷமா பழக்கம்? என் பேர் பிரியா சார். நாங்கள் 1 year ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம். நேற்று நைட்டு உனக்கும் அவனுக்கும் என்னாச்சு? நேற்று நைட் நாங்கள் கெஃபே போனோம் சார். டேய் மச்சான், ஏதாவது பாட்டு போடுறா. யார் அது? கஸ்டமர் கேரு, போலாம். இப்போ யார் உனக்கு கால் பண்ணிட்டே இருக்கா? இப்போ எதுக்கு நீ ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணுற? அதான் சொன்னல கஸ்டமர் கேரு. ஃபோனை கொடு. இப்போ எதுக்கு ஃபோனெல்லாம் கேட்குற பிரியா? அப்போ என் மேலே நம்பிக்கை இல்லையா? இப்போ ஃபோனை கொடுக்குறியா இல்லை கிளம்பவா? உன்னை யாரு நிற்க சொன்னா? கிளம்புடி. என்னடா ஃபீல் பண்ண வந்த இடத்துல? என்ன பிரியா? சாரி ஸ்ரீதா, கிளம்பு. பிரியா பிரியா, ஒரு நிமிஷம். சரி வாங்க, எல்லாரும் கிளம்பலாம். பிரியா ஒரு நிமிஷம் கேளேன். கடைசியாக என்னை ட்ராப் பண்ணாங்க. மார்னிங் ஸ்ரீ கால் பண்ணி சொல்லும் போது தான் எனக்கு விஷயமே தெரியும். எனக்கு கொஞ்சம் ஸ்லீப்பிங் ப்ராப்ளம் இருக்கு சார். நான் பீல்ஸ் எடுத்து தூங்கிட்டேன் சார். ஓகே, பாய்டா ஸ்ரீ. நாளைக்கு மார்னிங் வந்து பிக்கப் பண்ணிக்கோ.
பை பை. ஓகே டேய், அப்படி என்னதானே உங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை? அதை பற்றி பேசாது, விட்டுடா. ஓகேடா மச்சான், பாய், பார்த்து போ. சரிடா, பாய், பார்க்கலாம். என்னடா விக்கி, என்னாச்சு? தெரியலடா, பெட்ரோல் இல்லைன்னு நினைக்கிறேன். நீ ஒன்று பண்ணு, இன்னைக்கு நீ இங்கேயே ஸ்டே பண்ணிக்கூடா. ஓகேடா. இது எடுக்கலன்னா தூக்கம் வராதே, இவன் வேற இருக்கான். சரி விடு, பார்த்துக்கலாம். விக்கி, நீ மேலே படுத்துக்கோ, நான் கீழே படுத்துக்கிறேன். சரிடா. மச்சான், அவ கால் பண்றா, கொஞ்சம் பேசிட்டு வரேன். அதான் உன் காலை கட் பண்றது தெரியல, எதுக்கு பேக் டு பேக் கால் பண்ற? டேய் விக்கி, வந்து தூங்குடா. மச்சான் இரு மச்சான், ஒரு 5 minutes. இப்போ எதுக்கு நீ ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க என்கிட்ட? உனக்கு எனக்கு செட் ஆவடி மயிறு, போன வை. ஏய் கத்தி பேசுற? நைட்டு அவன் சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு நீங்கள் என்னம்மா பேசுனீங்க? என்ன சார் சொல்றீங்க? கடைசியா கெஃபேல சண்டை போடும்போது பேசினது தான். அதுக்கப்புறம் நாங்க பேசவே இல்லை. நீ தானம்மா அவன் கேர்ள் ஃப்ரெண்டு? கடைசியாக அவன் உன்கிட்ட தானே பேசுனா? எப்போ அந்த பையனை வர சொல்லுங்க. ஏய், இவ தானே அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு. இவன் நைட்டு அவன் கூட ஃபோன்லேயே பேசலன்னு சொல்கிறா. பிரியா, நீ தானே அவனுக்கு கால் பண்ண, அப்படி சொல்லி தான் ஃபோன் எடுத்துட்டு வெளியில போனா. நீங்க 2 பேரும் தானே சண்டை போட்டீங்க. ராகுல், நான் எங்க பேசினேன்? சார் ஏதோ தப்பா இருக்கு சார், செக் பண்ணி பாருங்க சார். அருண், அந்த ஃபோன் கொண்டு வாங்க. பாஸ்வேர்ட் தெரியுமா உங்களுக்கு? எனக்கு தெரியும் சார். இதுதானம்மா உங்கள் நம்பர்? இல்ல சார், இது என்னோட நம்பர் இல்ல. ஹலோ ஹலோ, நான் சப் இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன். உங்கள் பேர் என்னது? உங்களுக்கு விக்கியா தெரியுமா? என்னோட பேர் ரியா சார். விக்கியே தெரியும். சரி, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கமிஷனர் ஆஃபீஸ் வந்துடுங்க. எதுக்கு சார், என்னாச்சு? நீங்கள் வாங்க, பேசிக்கலாம் வாங்க. அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே சார். நீங்கள் தான் ரியாவா? உங்களுக்கும் விக்கிக்கும் என்ன பழக்கம்? எப்படி தெரியும்? அவன் என்னோட பாய் ஃப்ரெண்ட் சார். நாங்கள் ஒரு 2 months லவ் பண்ணுறோம். ஆன்லைனில் தான் பழக்கம். அப்படி நைட்டு நீங்கள் என்ன சண்டை போட்டுக்கிட்டீங்க அவன் சூசைட் பண்ணிக்கிட்டான்? என்ன சார் சொல்கிறீங்க? சூசைட் பண்ணிட்டானா? நேற்று நைட் நான் எதுவுமே சொல்லவே இல்லையே சார். அவன் தான் என்கிட்ட சண்டை போட்டான். அதான் உன் காலை கட் பண்ணுறது தெரியல, எதுக்கு பேக் டு பேக் கால் பண்ணுற? விக்கி, வந்து தூங்குடா. மச்சான் இரு மச்சான், ஒரு 5 minutes. டெய்லி இந்த டைம்க்கு தானே பேசுகிறோம். அப்படி நீ பிஸியாக இருந்தால் ஒரு மெசேஜ் பண்ணியிருக்கலாமே. இப்போ எதுக்கு நீ ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க என்கிட்ட? ஏய் கத்தி பேசுற? இப்போ நீ எதுக்கு கத்தி பேசுற? உனக்கு எனக்கு செட் ஆவடி மயிறு, போன வை. அவன் சூசைட் பண்ணுற அளவுக்கு நான் எதுவுமே சொல்லவே இல்லையே சார். ஐ திங்க் சம்திங் இஸ் ராங். ஹலோ ஹலோ சார், நான் ஃபாரன்சிக்ல இருந்து கால் பண்ணுறேன். சொல்லுங்க. இந்த பையனோட பாடியில் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எதுவுமே இல்லை. ஐ திங்க் சூசைட் மாதிரி தான் இருக்கு. சரி, ஓகே, நான் பார்த்துக்கிறேன். அருண், இவங்க ஃபோன் நம்பர் அட்ரஸ்லாம் வாங்கி அனுப்பி விட்டுருங்க. ஏதாவது ஒன்றுனா கூப்பிட்டு. ஓகே சார்.
இல்ல எதுக்கு பேக் டு பேக் கால் பண்ற? உனக்கு எனக்கு செட் ஆகட்டி மாதிரி போன வை. எனக்கு உனக்கு இனிமே செட்டே ஆகாதுடி. நான் சொல்றது ஒரு வாட்டி கேளு. நீ உன் இஷ்டத்துக்கு என்ன பண்ணுமோ பண்ணிக்கோ. என் வழியை நான் பாத்துக்கிறேன். உன் வழியை நீ பாத்துட்டு கிளம்பு. டேய் ப்ளீஸ்டா. இனிமேல் எனக்கு கால் பண்றதோ இந்த மாதிரி தேடி வரதெல்லாம் நிப்பாட்டிரு. You know me very well. Don't make me to take further decisions. ப்ளீஸ். ஏன்டி நீ இரிட்டேட் பண்ணிட்டு இருக்க? ஒரு வாட்டியாவது என்கிட்ட உன்கிட்ட பேசலாம். எத்தனை வாட்டி தான் சொல்றது? ஜனனின் பேரை கேட்டாலே கடுப்பா இருக்கு. நீ பேசாம செத்து தொலை. The subscriber you are calling is switched off. Please try after some time. ஹலோ சொல்லுடா. டேய் ராகுல் எங்கடா இருக்க? ஏன்டா ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு? என்னடா ஆச்சு? டேய் என்னடா? ஜனனி சூசைட் பண்ணிக்கிட்டாடா. விக்கி, உனக்கு ஆல்ரெடி தெரியும் என் கூட என் லைஃப்ல என்ன நடந்திருக்குன்னு. இப்ப நீயும் அதே தப்பு பண்ணலாமா? ஏய் எத்தனை தடவை கால் கட் பண்ணுறது? அறிவு மாரி இல்லை உனக்கு? நான் எத்தனை தடவை சொல்கிறது உங்க கூட வர முடியாது, லீவ் போட்டுனேன். சும்மா நொய் நொய்னு. ஹலோ சார், அட்டாப்சி ரிப்போர்ட் வந்துருச்சு. இந்த பையன் ஆல்ரெடி செத்து போய் கொஞ்ச நேரம் அப்புறம் தான் கையை கட் பண்ணியிருக்காங்க. என்னங்க சொல்கிறீங்க?